வணக்கம் நண்பர்களே. 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு கூட்டு இராணுவ நடவடிக்கை ஒன்றை ஏற்படுத்தி இருந்தவர்கள். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம். இன்றைக்கு 2 வாரமாய் போய்விட்டது. இன்றைக்கும் அந்த போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அன்று தொடங்கப்பட்ட 28ஆம் தேதி அன்றே ஈரானுடைய முக்கிய தலைவராக கருதப்பட்ட அதி உச்ச தலைவர் அலி கொமேனி அவர்கள் அன்றைக்கே ஒரு இராணுவ தாக்குதலில் இல்லாமல் அளிக்கப்பட்டு விட்டார். 2-3 நாட்கள் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள், எண்ணெய் வயல்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், பொருளாதார மையங்கள், இராணுவ நிலைகள் என்று சொல்லி மாறி மாறி இராணுவ தாக்குதல்கள் நடந்து கொண்டிருந்தது. அந்த இடத்துல அணு உற்பத்திக்கான அந்த இடத்தையும் தாங்கள் அழித்து விட்டோம் என்று சொல்லித்தான் அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருந்தது. சொல்லிக்கொண்டு ஒரு சில நாட்களுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டது என்ன மாதிரி என்றால், தாங்கள் நினைத்து வந்த விடயங்கள் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்து விட்டது. ஆனபடியால் போர் இன்றைக்கோ நாளைக்கோ தெரியா நிப்பாற்றுவதற்கான ஒரு சமிக்கையை தான் அறிவிப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர். அதே நேரத்தில் ஈரானும் தன்னுடைய வல்லமையையும் தன்னுடைய எண்ணத்தையும் வெளிப்படுத்துகிற மாதிரி தன்னுடைய நாட்டு உற்பத்தியான ட்ரோன்கள் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் மீதும் அமெரிக்காவினுடைய பொருளாதார மையங்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கன் படை கப்பல், பெரிய ஒரு விமானம் தாங்கி கப்பல் இருந்தால் அந்த கப்பல் மீதும் தன்னுடைய தாக்குதலை நடத்தி அந்த கப்பலும் சேதத்துக்குள்ளாகி அந்த கப்பல் பின்வாங்கி போய்விட்டது. அதே நேரத்தில் ஈரானுடைய நிறைய கப்பல்கள், கடல்ல இருந்த போர்க்கப்பல் எல்லாவற்றையும் அமெரிக்கா அழித்து விட்டது என்று சொல்லி ஒரு கருத்து வந்தது. அதை ஈரான் மறுக்கவில்லை. தன்னுடைய நிறைய கப்பல்கள் கடல் அழிக்கப்பட்டு விட்டது கடலில் என்று சொல்லி ஒத்துக்கொண்டாலும் அவர்களுடைய வெள்ளம் என்ன மாதிரி என்றால், தங்களுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய ட்ரோன்களும் தங்களுடைய ஏவுகணைகள் மூலமாகவும் தாங்கள் இருக்கும் வரைக்கும், தங்களுடைய வல்லமை இருக்கும் வரைக்கும், அல்லது தாங்கள் ஈரானில் இருக்கிற மக்கள் இருக்கும் வரைக்கும் எதிர்த்தாக்குதல் செய்வோம் என்று சொல்லி ஒரு யுத்த பிரகடனத்தை வெளிப்படுத்தின மாதிரி தொடர் தாக்குதலை செய்து கொண்டிருந்தவை. அது கூடுதலாக இஸ்ரேல் மீதுதான் அந்த குண்டு தாக்குதல்கள் கூடுதலாக நடந்தது. இதால இஸ்ரேல் ஸ்தம்பிச்சு போய்விட்டது. இஸ்ரேலால வெளியில போக முடியவில்லை. ஒவ்வொரு குண்டுகளும், ஒவ்வொரு ஏவுகணைகளும் கிளஸ்டர் குண்டுகளை கொண்டு போய் கொட்டி இருக்குது இஸ்ரேல் மீது. அதால மக்கள் வெளியில வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் இஸ்ரேலுடைய விமான எதிர்ப்பு பீரங்கிகளும் இந்த ஏவுகணைகளை எதிர்க்கிற தொழில்நுட்பங்களும் எதிர்த்து தாக்கல் செய்து கொண்டாலும் 100 ஏவுகணைகள் ஈரானிலிருந்து ஏவப்பட்டு கொண்டு போய் இஸ்ரேலில் பிடிக்குமா இருந்தால் ஒரு 30 ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள்ள வளர்த்து வாங்கிடுது. இதால நில குலைந்து போன இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன செய்கிறோன்னு தெரியாமலுக்கு நின்ற நேரத்துல தான் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார், நாங்கள் போரை நிப்பாட்ட போறோம், நாங்கள் நினைச்சு வந்த இலக்குகள் எல்லாம் முடிவடைந்து விட்டது, அங்க உள்ள உச்சத்தலைவரை கொன்று விட்டோம், அடுத்த உச்சத்தலைவரும் காயப்பட்டு விட்டார், அவர் வெளியில வரவில்லை. அடுத்ததாக ஒரு 2-3 நாட்கள் என்று சொல்லிக்க உலகத்தில இருந்து ஒரு எதிர்மறையான கருத்து ஒன்று வந்தது என்ன என்றால், அமெரிக்கா தோத்து போய்விட்டது, ஈரானோட போராடி வெல்ல முடியாது, ஈரான் எதிர்த்து தாக்குதல்கள் அமெரிக்காவாலேயோ இஸ்ரேலாலேயோ தாக்கி பிடிக்க முடியவில்லை, அதனால பின்வாங்கிறது அமெரிக்காண்ட மாதிரியான கருத்துக்கள் வர துவங்கிட்டு. மார்ச் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை 2026 கூத்தாடிவேட்டை நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். நேற்று ஒரு தகவல் வந்தது, அமெரிக்காவினுடைய விமானங்களுக்கு, போர் விமானங்களுக்கு பெட்ரோலை நிரப்புறதுக்கான ஒரு விமானம் ஒன்று வானத்திலிருந்து சுட்டு வீழ்த்தப்பட்டு விட்டது என்று சொல்லி, அது ஈராக்கினுடைய வான்வெளியில வச்சுதான் அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு விட்டது என்று சொல்லிக்க அது ஒரு சில கருத்து சொல்லுது. அது என்னென்றால், ஈராக்கில் உள்ள ஒரு தானியங்கி ஒரு எதிர் ஏவுகணை ஒன்றுதான் போய் தாக்கி அந்த விமானத்தை வீழ்த்தியது என்று சொல்லியும், இன்னொரு கருத்து சொல்லுவது ஈராக்குக்குள்ள இருக்கிற ஈரானுக்கு ஆதரவான கிளர்ச்சி படைகள் தான் அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாகவும் இப்படி ஒரு கருத்து ஒன்று வருது. இதெல்லாம் அமெரிக்காவை கொஞ்சம் ஒரு சீண்டி விடுற மாதிரியான நிலைப்பாட்டை கொண்டு வந்து விட்டதுக்கு பிறகு அமெரிக்கா தன்னுடைய இனியில் என்ற உச்சத்தரமான போர் விமானங்களை கொண்டு போய் இன்றைக்கு இங்கிலாந்துல இறக்கி இருக்கிறதாகவும் ஒரு பெரிய ஒரு விமான தாக்குதலை நடத்த போறதாகவும் அறிவிச்சிருக்குது. அதே நேரத்துல இந்த ஹோர்மூஸ் நீரிணையில கப்பல்கள் ஒன்றையும் போகாமலுக்கு ஈரான் தடுத்து கொண்டிருந்ததும், தற்கொலை படகுகள் மூலம், வெடிமருந்து நிரப்பப்பட்ட படகுகள் மூலம், ரிமோட் கண்ட்ரோல் மூலம் போற கப்பல்களே அழிச்சு கொண்டிருக்கிறது என்று சொல்லியும்
வளைகுடா நாடுகளில் இருந்து எண்ணெய்களை கொண்டு போற கப்பல்களை நாங்கள் அனுமதிக்க போவதில்லை என்று சொல்லி ஈரான் கராரான ஒரு அறிவித்தலை அறிவித்து ஒரு தடையையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இது உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய பதட்டத்தை கொண்டு வந்து விட்டது. ஏனென்றால் உலக நாடுகள் முழுவதும் எரிபொருள் விலை எக்கச்சக்கமாக ஏறிட்டது. ஒரு காலகட்டத்திலே $65 இருந்த ஒரு பீப்பாய் மச எண்ணெய் $75 மாறி $100 அளவுக்கு வந்துட்டுது. ஒரு பீப்பாய் மச எண்ணெயின் விலை அந்த அளவுக்கு வந்துட்டுதுன்னு சொல்லி ஒரு கருத்து வந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் இந்த மச எண்ணெயினுடைய விலை வந்து ஒரு பெரல் $200 வரைக்கும் அதிகரிக்கிற அபாயம் இருக்கிறது. அதால இந்த ஈரான் யுத்தம் உலகம் முழுவதும் ஒரு பெரிய பொருளாதார சீரழிவை கொண்டு வரப்போகுது என்று சொல்லிக்கொள்ளதான் அமெரிக்கா எப்படியும் இந்த ஹோர்மூஸ் நீரிணையினுடைய தடையை வெளியேற்றவனும் இல்லாமல் செய்யவனும், இல்லாமல் செய்யாமல் விட்டால் இதால பெற்றும் இழப்பு உலகம் முழுவதுக்கும் இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு வேறு விதமான ஒரு நடவடிக்கைக்கு தயாராகி கொண்டு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவினுடைய MEU என்று சொல்லி ஒரு படையணி உண்டு. அந்த படையணி கடல் படையணி மாதிரி செயல்படக்கூடியது என்று சொல்லியும், அந்த கடல் படை அணியில எக்கச்சக்கமான கப்பல்கள் இருப்பதாகவும், அந்த கடல் படை அணியில 5000க்கு மேற்பட்ட வீரர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லியும், அதற்குள்ள டேங்கிகள், விமானங்கள் மற்றும் பிற பொருட்கள் எல்லாம் அந்த கப்பலில் நிரப்பப்பட்டிருக்கிறதாகவும், அந்த கப்பல் இன்றைக்கு இந்த ஹோர்மூஸ் நீரிணையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஹோர்மூஸ் நீரணையில போய் அந்த இடத்தை கிளியர் பண்ணி அந்த பாதையை திறந்து விட்டு ஈரானில் உள்ள எதிர்ப்பு அரங்குகள் எங்கெங்கு இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் அமெரிக்காவினுடைய படை நிலகொள்ள போகிறது. ஈரானுக்குள்ள அமெரிக்க படை நிலகொள்ற மாதிரியான ஒரு நிலையை இன்றைக்கு அமெரிக்கா எடுத்திருக்கிறது என்ற மாதிரி தான் கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. இது வந்து இன்னும் இந்த யுத்தத்தை நீண்ட நாட்களுக்கு கொண்டு செல்லும். ஏனென்றால் ஒரு படையை கொண்டு வந்து ஈரானுக்குள்ள நிலகொள்ள வைப்பதாக இருந்தால், கரையோரங்கள் நிலகொள்ள வைப்பதாக இருந்தால், ஈரானுக்குள்ளிருந்து ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள் வரும். அப்படி வரும் பட்சத்தில் அமெரிக்கா ஒரு பெரிய படையெடுப்பை ஈரானுக்குள்ள தரமார்க்கமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை ஒன்று வரும். இது வந்து ஆப்கானிஸ்தானில் நடந்தது போல, வியட்நாமில் நடந்தது போல ஒரு நீண்ட கால போராக மாறி அமெரிக்கா தோல்வியில தான் முடியும் என்றதுதான் எங்களுடைய கருத்து. ஆனால் வெற்றியிலே முடியலாம், அது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு பார்க்கலாம். ஆனால் இப்ப இருக்கிற எண்ணங்களையும் எடுக்கிற முயற்சிகளையும் பார்க்கல இந்த MEU என்ற படையணி வருமாக இருந்தால் அது மிக மிக வலுவான ஒரு அமெரிக்காவினுடைய படையணியாக கருதப்படுகிறபடியால் அதிலே 1, 2 இல்லை, அதுல 10க்கும் மேற்பட்ட கப்பல்கள் அந்த படையணியில் இருப்பதாகவும், அவர்கள் வந்து எல்லாம் சுற்றி வளைத்து அந்த இடங்களை கைப்பற்றி ஹோர்மூஸ் நீரிணையை திறந்து விடுவார்களாக இருந்தால் அதுல தொடர்ந்து பாதுகாப்புக்கு நிற்கணும். பாதுகாப்புக்கு நிற்கிறதாக இருந்தால் ஈரானுடைய சைட்டுக்கு மற்ற பக்கத்துல ஓமான், குவைத் அந்த நாடுகள் இருக்குது. அங்கே எல்லாம் இவர்களுக்கு பிரச்சனை இருக்காது, அமெரிக்க படைகள் போய் நிலவொள்றதுக்கு பிரச்சனை இருக்காது. ஈரானுடைய பக்கத்துல போய் நிலவொள்றதுக்கு பெரும் எதிர்ப்பையும் பெரும் விலை கொடுக்க வேண்டிய கட்டத்துல அமெரிக்கா இருக்கிறதாலே அமெரிக்கா சொல்லி கொண்டிருக்கிறது என்ன மாதிரி என்றால், அது என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லை, ஹோர்மூஸ் நீரிணையை திறந்து விடுவோம், அதை பாதுகாக்கிற பொறுப்பை அமெரிக்க படைகள் ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்கான நடவடிக்கைகளை இப்ப தயார் நிலையில் இருக்கிறது. அப்படியான அந்த கப்பல்கள், அந்த MEU கப்பல் இப்பொழுது ஹோர்மூஸ் நீரிணையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கடைசி அறிவிப்பு வந்திருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார், என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லை, ஈரானை துப்புரவாக அழிக்கிறது தான். இந்த எண்ணெய் போக்குவரத்தை மறைப்பார்களாக இருந்தால் ஈரானை அந்த இடத்துல நாங்கள் வச்சிருக்கவே மாட்டோம் என்ற மாதிரி சூளுரைத்து கொண்டு இந்த போர் வந்து இன்னும் ஒரு நீண்ட காலத்துக்கு, அது 1 வருடமோ 2 வருடமோ இன்னும் கூட வருவதோ தெரியவில்லை. ஈரான் எதிர்ப்பு எவ்வளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அமெரிக்காவினுடைய எதிர்ப்புகளும் இருக்கும் என்ற மாதிரி தெரியுது. அதே நேரத்தில் ஈரானும் பெரிய தேசமாக இருக்கிறபடியால் அவர்களும் ஒரு கொரில்லா தாக்குதல்கள், மறைந்திருந்து தாக்குற தாக்குதல்கள் இருக்கும் வரைக்கும் அவர்களும் நிலை கொண்டு இருப்பார்கள். அதே நேரத்தில் ஈரானில் உள்ள 9 கோடி மக்களையும் அழிச்சு போட்டுதான் இராணுவம் அங்க, அமெரிக்காவினுடைய இராணுவம் அங்க நிலவொள்ளக்கூடியதா இருக்கும். ஆனபடியால் அது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான யுத்தத்துல கொண்டு வந்து விடும். ஆனபடியால் என்ன மாதிரி முடியுதுன்னு தெரியவில்லை. அமெரிக்காவினுடைய நோக்கம் என்னென்றால் ஹோர்மூஸ் நீரணியை திறக்க வேணும். ஹோர்மூஸ் நீரணியை ஈரான் தடுத்து வைத்திருக்கிறதுக்கு தாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க போவதில்லை. அதை திறக்கிறதுக்கான வழிகளை அத்தனையும் தாங்கள் திட்டமிட்டு விட்டோம்.
இப்பொழுது அதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நடக்குன்னு தெரியவில்லை. இந்த போர் இப்போதைக்கு முடியாத மாதிரி தான் தெரிகிறது நண்பர்களே. சரி, இன்றைய செய்தியை இத்துடன் முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம். கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள். உங்களுடைய கருத்துக்களை பின் கூட்டத்தில் கருத்து பகுதியில் பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஒரு லைக் பண்ணி விடுங்கோ என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம். மகிழ்ச்சியானதை செய்வோம். மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.